ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் சண்டே சமையல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எங்கள் அத்தாச்சி வந்திருக்கு. அதான் சண்டே சமையல் எங்களுக்கு. ஆமாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதனால் சிக்கன் எடுத்து சமைக்க போகிறோம். அது என்னென்ன போடணும்னு காட்டுறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. போதுங்களவுக்கு கறி எடுத்து வந்து கறி கொட்டிட்டேன் பாருங்கள். இதான் இன்றைக்கி எடுத்த கறி. 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தார். அதை நல்லா அலசி நல்லா வச்சு போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கவரை தூக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டப்போ எல்லாமே அடுப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சட்டியை கழுவி அடுப்பு பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு சட்டியை தூக்கி வைக்கிறேன் பாருங்கள். சட்டி நல்லா வச்சுட்டு காயட்டும், நல்லா காயட்டும். காய்ந்த பின்னாடி எண்ணெய் ஊற்றணும். கறி அதுக்குள்ளே அலசிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். சட்டியில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். போதுமான அளவு ஊற்றிக்கங்க. எனக்கு அளவுக்கு தெரியாமல் நான் ஊற்றினேன். ஸ்பூன் கணக்கெலாம் சொல்லலை, நான் நல்லா அளவோடு சொல்லியிருக்கேன். பார்த்து ஊற்றிக்கங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுங்க போதும். கறி மசாலா பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை அதிலே எடுத்து போட்டுருவேன். எல்லாம் போட்டு நல்லா படப்படன்னு கொதிக்கிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம் பட்டை மிளகாய் தான் ஃபஸ்ட்டு போடணும். கறி ரசம் இல்லையா, அதனால் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லபடி கிண்டி விடணும். ஆனால் அந்த வெங்காயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் சொல்கிறேன், உப்பு போடணும். போட்டால் நல்லா வதங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு போடுறேன் பாருங்கள். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட்டு கூடும். அதனால் நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் மிளகு எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். சைடு வாக்கில் அப்படின்னு தான் ஜீரகம் மிளகு எல்லாம் தேவைக்கற்ற எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்கள் ரசத்துக்கு எப்படி வைப்பீங்க அது மாதிரி தான். இப்போ வெங்காயம் நல்லா காஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 300 கிராம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். ரசத்துக்காண்டி மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கவுளி கஞ்சி வருவாங்க. அதனால் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு மூடி வச்சிட்டேன். நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும்னு திறந்துட்டேன் பாருங்கள். பார்த்தா நல்லா வதங்கிடுச்சா. ஆமாம், நல்லா வதங்கிட்டு தக்காளியை கடைஞ்சி நல்லா வதங்கி நல்லா நஞ்சு விட்டுங்க. நச்சு விட்டா தான் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்பா. அதனால தான் நல்லா தக்காளி வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் நான் போடுறேன். இஞ்சி பிடிச்சது போடுறேன்னா அப்போ கறி அலசி போட்டாச்சு. கறியை நல்லா அலசி 2-3 அலசுங்க. அலசி போட்டால் நல்லாயிருக்கும். கறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கறி அலசி போட்டதுக்கப்புறம் சிறிது உப்பு, கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கு கூட இஞ்சி சாரை இந்த மிக்ஸி சாரில் போட்டு கழுவி வச்சல அதை ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி கறி நல்லா வேகணும். 5 நிமிடம் கழித்து மல்லித்தலைலாம் இப்போயே போட்டுருவேன். நான் போட்டு நல்லா பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தட்டை போட்டு மூடி வைங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்து